அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் தான் இப்பொழுது இந்த கனமழையானது பெய்து வருகிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல ஏற்கனவே தூத்துக்குடியில கடந்த 16, 17ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த இதிலிருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்தே மக்கள் மீண்டு இன்னும் வரவில்லை. ஏகப்பட்ட பாதிப்புகள், ஒவ்வொருத்தர் வீடுகளிலும் முழுவதுமாக தண்ணி உட்புகுந்ததால் அவர்கள் வீடுகளில் இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற அனைத்து விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்துமே நாசமாகின. மேலும் வீட்டில் இருந்த உடைகள், நல்ல உடைகள் எல்லாம் பீரோக்கள் இருந்த உடைகள் எல்லாத்துலயும் தண்ணி புகுந்ததால் அது எல்லாமே நாசமாகிவிட்டன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போதுதான் சற்று சற்று இளைப்பாறி கொஞ்சம் பெருமூச்சு விட்டனர். இந்த நேரத்தில் தான் திரும்பவுமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இப்படியான ஒரு மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது அதிக கனமழை பெய்யும் என ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போது இந்த கோவில்பட்டியில் இன்று ஒரு கனமழை பெய்துள்ளது. மேலும் தூத்துக்குடியிலும் சாரல் மழை பெய்தது. ஆனால் தற்போது கனமழையாக இல்லை. ஆனாலும் கோவில்பட்டியில் கனமழை பெய்து வருவதால் தூத்துக்குடியிலும் இது மழை நீடிக்குமோ என்ற ஒரு அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. மேலும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏற்கனவே இந்த ஒருங்கிணைந்த பொறியியல் மாணவர்களுக்கான ஒரு தேர்வை டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த எக்ஸாம் நடைபெற்றது. அந்த தூத்துக்குடியில் நடைபெறுவதாக அறிவித்திருந்த இந்த தேர்வைத்தான் இந்த கனமழை காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளதன் காரணமாகத்தான் கோவில்பட்டிக்கு மாற்றி இருந்தார்கள். இந்த நிலையில் அந்த எக்ஸாம் எழுத வந்திருந்த மாணவர்கள் அனைவரும் அந்த கல்லூரிகளிலேயே மாட்டிக்கொண்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு கனமழை பெய்தது. மேலும் அந்த கோவில்பட்டியை சுற்றியுள்ள பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற மற்ற மாணவர்களும் வெளியே வர முடியாத அளவுக்கு சாலையில் மழையில் நனைந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுதும் பாத்தீங்கன்னா மேகம் மூட்டத்துடனே காணப்படுகிறது. கனமழை இரவு முழுவதும் கனமழை பெய்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் பொதுமக்கள் உள்ளனர். மாவட்ட நிர்வாகமானது ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட அந்த குளங்கள், ஏரிகள் உடைப்புகள் ஏற்பட்ட நிலையில் அவற்றை ஓரளவு சரி செய்துள்ளனரே தவிர முழுமையாக சரி செய்து மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் எந்த பாதிப்பும் வராது என்ற நிலைமைக்கு கொண்டு வரவில்லை. இப்பொழுதுதான் ஓரளவுக்கு சரி செய்துள்ளார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஒரு மழையும் பெய்து வருகிறது. இந்த மழையும் அதிக மழையாக, அதாவது கடந்த 16ஆம் தேதி 17ஆம் தேதி அடைமழை பெய்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது போல் அடைமழை பெய்துவிட்டால் உண்மையிலேயே தூத்துக்குடியை சமாளிக்க முடியாது, அந்த நிலைமைக்கு ஆகிவிடும். எனவே பொதுமக்கள் ஒரு அச்ச உணர்வுகளில் தான் இருக்கின்றார்கள். அரசாங்கமானது போர்க்கால அடிப்படையில் இந்த பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். மீண்டும் மழை ஏற்பட்டால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜசாலமன்.